Hello everyone, welcome to Jet2 Mastery. இந்த வீடியோவில் எப்படி ஒரு டைமண்ட் பேட்டர்னோட அவுட்லைன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதாவது இன்புட் 5னு கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வேணும். ஸோ இதை எதுவுமே லேர்ன் பண்ணாமல் பேசிக்காக பார்த்தோம்னா எப்படா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுன்னு ஒரே தலையெல்லாம் முடியெல்லாம் பிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரே அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். ஒருவேளை இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா எதுவுமே பேட்டர்னோட கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணாமல். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமராக யோசிக்கும்போது முதல்ல இது எப்படி போடணும், முதல்ல எனக்கு அதோட ஸ்ட்ரக்சர் வேணும்னா, முதல்ல அதோட அவுட்லைன் வேணும்னா எனக்கு அதோட ஸ்ட்ரக்சர் வேணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கான டைமண்ட் பேட்டர்னை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டைமண்ட் பேட்டர்ன்லேருந்து எப்படி இதோட அவுட்லைனை மட்டும் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி டைமண்ட் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி இதை போடணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நான் இந்த வீடியோவில் டைமண்ட் பேட்டர்னை பற்றி கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பேட்டர்னை வந்து முன்னாடி தம்ப்நெயிலில் தெரியும். நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு லேர்ன் பண்ணிட்டு வந்து இதை லேர்ன் பண்ணுங்கள், இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் டைமண்ட் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. scene equal to new scanner system dot in okay int n equal to sn dot next int. okay அடுத்தது n வாங்கியாச்சு, டிக்ளேர் ஸ்டார் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் equal to n by 2. okay so for int I equal to 1 outer loop plus space first வரும். for int j equal to 1 j less than or equal to space j plus plus. space loop போட்டாச்சு. அடுத்தது ஸ்டார் லூப். for int I equal to 1 sorry j equal to 1 j less than or equal to star j plus plus. ஸ்டார் லூப்பும் போட்டாச்சு. system dot out dot print let's put star loopum போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுதுன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுங்க, இந்த போடுற கோடெல்லாம் பாஸ் பண்ணிடுங்க, டைரெக்டாக என்ன கான்செப்டோ அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். system dot out dot print ln. ஸோ நியூ லைனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார் என்னவாயிருக்கு, ஸ்பேஸ் என்னவாயிருக்கு, ஸ்பேஸ் டிக்ரிமெண்டட் பை 1 இஸ் இட்? எஸ், இங்கே 2 ஸ்பேஸ் இருக்குது, அடுத்தது ஒரு ஸ்பேஸ். ஸ்பேஸ் டிக்ரிமெண்டட் பை 1, ஸ்டார் டிக்ரிமெண்டட் பை 2. ஓகே, அப்பர் பவுண்டில் இது நடந்திருக்கு. அப்போது இஃப் I less than or equal to n by 2 is the upper bound, else is the lower bound. Space decremented, star incremented by 2. So இங்கே space incremented, star incremented by star decremented by 2. ஸோ இப்போ அதை ரன் பண்ணுவோம். எனக்கு ஸ்டார் பேட்டர்ன் வந்துருச்சுன்னா அடுத்த 2 நிமிஷம் தான் எப்படி அந்த அவுட்லைன் எடுக்கிறதுன்னு. ஓகே, 5னு கொடுத்து லெட்ஸ் கம் டு 5னு கொடுத்து ரன் பண்ணால் எஸ் எனக்கு இந்த ஸ்டார் பேட்டர்ன் வந்துருச்சு. இப்போது இதில் இருந்து இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, எனக்கு இதில் இருந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் இருந்து எது வேணும்னா ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் வேணும். ஓகேவா? ஸோ அவுட்லைன் மட்டும் வேணும். அதாவது இந்த லைனில் ஸ்டாரோட வேல்யூ என்னவாக இருக்க போகுதுன்னா ஸ்டார் 1ன்னு இருக்க போகுது, இங்கே ஸ்டாரோட வேல்யூ 3ன்னு இருக்க போகுது, இந்த இடத்துல ஸ்டாரோட வேல்யூ 5ன்னு இருக்க போகுது, திரும்ப இங்கே ஸ்டாரோடது 3ன்னு இருக்க போகுது, இங்கே ஸ்டாரோடது 1ன்னு இருக்க போகுது. அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு காலம்லையும் லாஸ்ட் காலம்லையும் மட்டும் ஸ்டார் இருந்தால் போதும்னு சொல்லலாமா? அதாவது இங்கே ஸ்டார் 1, அப்போ லூப் எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும்? ஃபார் j equal to 1 j less than or equal to star அது வரைக்கும் ரன் ஆகும். கரெக்டாக? தென் j plus plus. நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வேல்யூலையும் லாஸ்ட் வேல்யூ, அதாவது இந்த ரோக்கு லாஸ்ட் வேல்யூ என்னது அதுதான் ஸ்டார், அந்த இடத்துல மட்டும் ஸ்டார் பண்ணிட்டாங்கன்னா போதும். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூங்கிறது இதுதான் j equal to 1ங்கும் போது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணியாச்சு. தென் ஸ்டாரோட வேல்யூமே என்னது 1 தான். ஸோ அப்போ எனக்கு j equal to 1 ஆர் j equal to nங்கும் போது எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு, இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது செகண்ட் ரோவில் வரும்போது j equal to 1ங்கிறது இது, இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? இது j equal to 2, இது லாஸ்ட் பாயிண்ட்டாக கிடையாது, இது j equal to லாஸ்ட் வேல்யூ கிடையாது. ஸ்டாரோட வேல்யூ 3, அப்போ லாஸ்ட் வேல்யூ என்னது இந்த ரோவில் 3 தான் லாஸ்ட் வேல்யூ.
அப்போ ஜே எப்போ வந்து இந்த 3ங்கிற வேல்யூ, அதாவது இந்த ஸ்டாரோட வேல்யூவை ரீச் பண்ணுதோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் இங்கே பண்ணியிருக்கேன், இங்கே பண்ணியிருக்கேன், இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நடுவில் இருக்கிறத அழிச்சு விட்டுடலாம். அடுத்தது ஜே ஈக்குவல் டு 1ங்கும் போது இங்கே பிரிண்ட் பண்ணிடுவேன். ஆனால் இந்த ரோவில் லாஸ்ட் வேல்யூ என்னது, தட் இஸ் 5. ஏன்னா ஸ்டாரை வந்து நம்ம 5ன்னு அப்டேட் பண்ணிடுவோம். அப்போ 2க்கு வராது, 3க்கு வராது, 4க்கு வராது, 5ங்கும் போது நான் பிரிண்ட் பண்ணுவேன். சேம் இந்த ரோவுக்கு ஜே ஈக்குவல் டு 1ங்கும் போது ஃபஸ்ட்டு காலம் பண்ணுவேன். லாஸ்ட்டு காலமோட வேல்யூ என்ன, 3, அங்கே பண்ணுவேன். ஸோ ஜே ஈக்குவல் டு 1 ஆர் ஜே ஈக்குவல் டு n இந்த கண்டிஷனில் பிரிண்ட் பண்ணனா எனக்கு அவுட்புட் மட்டும் அவுட்டர் மட்டும் கிடச்சிடும். கரெக்டாக? எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ நான் எங்கே ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஜூம் ஆயிடுச்சா, ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு, இருங்க. ஸோ நான் எங்கே ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நான் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. எப்போ மட்டும் பிரிண்ட் பண்ணணும், ஜே ஈக்குவல் டு 1ஆக இருந்தாலோ ஆர் ஜே ஈக்குவல் டு ஸ்டார். ஏன்னா இந்த ஸ்டார் தான் ஒவ்வொரு ரோக்கும் அதோட அந்த ரோவில் எவ்வளவு ஸ்டார்ஸ் வேணுங்கிறத டிசைட் பண்ணும். அப்போ ஜே ஈக்குவல் டு ஸ்டார்ஸாக இருக்கும்போது மட்டும் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. மற்ற டைமில் என்ன பிரிண்ட் பண்ணணும், வழக்கம் போல் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடு. ஸோ எல்ஸ் system.out.print ஸோ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம 5 மட்டும் இல்லை, 9, 13 அப்படின்னு எந்த இன்புட் கொடுத்தாலும் நமக்கு அந்த அவுட்டர் வரணும், வருது. ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்த்துருவோம். அகைன் 13 கொடுக்கலாம், கரெக்டாக வருதா? ஸோ ஒரு டைமண்ட் ஷேப்பில் அதோட அவுட்டர் மட்டும் வருதா, அவ்வளோதாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலைனாலும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ இல்லை கமெண்ட் ஃபாரம்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். So I will catch up you in the next interesting problem. Until then, bye bye, take care.